ஓம் ஸ்ரீ வராகி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய நல்ல நேரம் வந்ததால தான் இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். இப்போவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ யோசிச்சு, என்னடா வாழ்க்கை இது, பேசாம குழந்தையாகவே இருந்திருக்கலாம் போல இருக்கு, வாழ்க்கையில் கவலை கஷ்டம்னு தெரியாம நிம்மதியாக இருந்திருக்குமேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தானே இப்போது வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அதாகணும் இதாகணும், பணக்காரனாகணும், நல்ல பதவியில் போகணும்னு என்னென்னவோ ஆசைப்பட்டு கடைசியில் இப்போ குழந்தையாகவாது இருந்திருக்கலாம், எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வரலன்னு ஏங்கக்கூடிய ஏக்கமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க என் அன்பு பிள்ளை, உனக்காகவே நல்ல நேரத்தோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துட்டேன். இந்த பணப்பெட்டியை நான் கொண்டு வந்தது கூட நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பதற்காக தான். நீ என்னதான் மற்றவங்களுக்கு நல்ல விதமாக நடந்துக்கிட்டாலும், நன்மைகளை செஞ்சாலும், நீ சரியானவன்னு விளக்கங்களை எடுத்து சொன்னாலும், புரிஞ்சுக்காம உன்னை ஒதுக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நீ சற்றும் யோசிக்காம மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒதுங்கி நின்றுவிடு என் செல்லமே. எப்போ உன்னை புரிஞ்சுக்கலையோ அப்போதே உன் உணர்வுகளையும் அவர்கள் மதிக்காதவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன் அருமை பெருமை தெரிஞ்சுக்காத மனிதர்களிடம் நீ பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு யாரையாவது பிடிச்சிருச்சுன்னா அவங்கக்கிட்ட போவேன்னு அழுது அடம் பிடிப்பாங்க. அவங்க இல்லைன்னா அழுது அவங்க தான் வேணும்னு அந்த உறவுகளை தேடக்கூடிய குழந்தை போல உனக்கு பிடிச்சவங்க உன்கிட்ட இல்லைனாலும் அதையே எதிர்பார்த்து காத்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டும் இருக்காதே. எப்பவுமே உன் நல்ல மனசுக்கு இந்த வராகியம்மா நல்ல மனிதர்களையும் நல்ல செயல்களையும் மட்டும்தான் உன்கிட்ட ஒப்படைப்பேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் பணத்தாசையால் சிக்குண்டவர்களாக ஒருத்தர் போட்டி போட்டு மிஞ்சி பணக்காரனாக ஆகணுன்ற நினப்பு உள்ளவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு அது இருக்குது, என்கிட்ட இது இல்லை, அது எனக்கு வேணும், இது எனக்கு கிடைக்கணும்னு அடுத்தவங்க வாழ்க்கையோட போட்டி போடாமல் இருக்கிறதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய என் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நீ எதிர்பாராத பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நான் கொண்டு வந்து கொடுப்பேன். மனிதர்களுக்கு சகஜமான ஒரு விஷயம், நீ தப்பு செஞ்சினா மன்னிப்பு கேட்கவும் தயாராக இரு. யாராவது உன்கிட்ட தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் அதை மறப்பதற்கும் தயாராக இருந்து விடு என் செல்லமே. ஆனால் நீ நல்லவன்னு மற்றவங்களுக்கு நிரூபிக்க முயற்சி செஞ்சினா அதை விட அறிவற்றத்தனம் எதுவும் கிடையாது. ஏன்னா நீ நல்லவன்னு தெரிஞ்சாலே உன்னை சுலபமாக ஏமாற்றுறதுக்கு தான் இந்த மனிதர்கள் யோசிப்பாங்க. யாரா அப்பாவி, யார் ஏமாளி, யாரை சுலபமாக ஏமாற்றலாம்னு பார்த்து அடுத்தவனை ஏமாற்றி தன்னை உயர்வுக்கு கொண்டு வரக்கூடிய மனிதர்கள் தானே இந்த கலியுக காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீ நல்லவன்கிறத வெளிக்காட்டி கொள்ளாமலே அமைதியாக அதே சமயத்தில் கடினமாக உழைப்பை கொடு. உன்னுடைய வெற்றி உனக்காக பேசும். நீ பேசலைனாலும் உன்னுடைய வெற்றி உன் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நீ யாருங்கிறத நிச்சயமாக காட்டும் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னு நினச்சின்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இரு. எல்லாமே எனக்கு தெரியும்னு கற்றலுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் எதையாவது கற்றுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் வெற்றி உனக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வேலை செய்கிறாங்க, நம்ம சும்மா உட்காந்துடலாம் நினைக்காம இன்னும் உன்னுடைய செயல்களை சிறப்பாக அதிகமாக்கு. மற்றவங்க என்ன கேட்குறாங்களோ, மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட உன்னுடைய எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு வாய்ப்பும் வருமானமும் அதுக்கப்புறம் முன்னேற்றமும் வெற்றியும் கூட அதிகமாகிவிடும் என் செல்லமே. குறைவாக எதிர்பார்க்கும் போது எப்படி வெற்றி கிடைக்கும்னு யோசிக்காத. நான் சொல்கிறத அப்படியே செய்யி. மற்றவங்களை விட எப்போவுமே நீ அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் அதிகமாக கற்றுக்கிட்டே இரு. மற்றவங்களை விட அதிகமாக பணியாற்றி குறைவாக எதிர்பார்க்கும் போது
உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்க யாராவது உயர்ந்த நல்ல மனிதர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். வசதி, வருமானம், வாய்ப்புகள்னு எல்லாவற்றையும் உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக தான் இந்த பணப்பெட்டியை உன்னை தொட சொன்னேன். நான் கொடுத்த வாய்ப்பை சரியாக பற்றி கொண்ட உனக்கு நீ நினச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடந்தே தீரும். மனிதர்கள் புற அழகுல எப்படி வேணா இருக்கட்டும், வெளிப்புறத்தில் என்ன நிறம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அவங்க மனிதர்களுடைய மனசு எப்படி இருக்கு, உள்ளம் வெள்ளையா இருக்கான்னு பாரு. வெளியில் அழகாக இருக்கவங்களும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறவங்களும் நல்ல மனசோடு இருப்பாங்கன்றது 100% நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனால் வெளியில் புறத்தோற்றம் எப்படி இருந்தாலும் அகமானது சுத்தமாக, தூய்மையாக, வெள்ளையாக இருக்கும் மனிதர்கள் உன் கூட இருக்கும் பட்சத்தில் எந்த விதத்திலும் நீ தோத்து போக மாட்டாய் என் செல்லமே. தாழ்வு மனப்பான்மையோட ஒருபோதும் இருக்காம, நீ தான் இந்த உலகத்திலேயே அழகான ஆளு, நீ தான் இந்த உலகத்தில் புத்திசாலி, உனக்கு எல்லா திறமைகளும் இருக்குன்னு உன்னை உயர்வாக நினைக்கும் போது உன் வாழ்க்கையே உயர்வதை நீ உணர்வாய். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் பிறக்கும் போதும் தனியாக தான் பிறக்கிறாங்க, வாழும்போதும் அவங்கவங்க வாழ்க்கையில் கஷ்டங்களை தனியாக தான் சமாளிக்கிறாங்க. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ தனியாக இப்போது இருக்கிறாயே தவிர எந்த விதத்திலும் இந்த வராகியம்மா உன்னை தவிக்க விட மாட்டேன். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் நடப்பதை ஏற்றுக்கொண்டு மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு உன் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க திட்டமிடு. உன் எதிர்காலம், அதாவது உன் வருங்காலங்கிறது வசந்த காலமாக, மகிழ்ச்சி தரும் காலமாக மாறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம். பிறந்து கொஞ்ச நாளில் எழுந்து நடக்க, பள்ளிக்கூடத்துக்கு போக, அப்புறம் வேலைக்கு போக, சம்பாதிக்கன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள 40 வயசுக்கு மேலே வந்துடும். அப்புறம் என்ன, இளமை முதுமையாக மாறிவிடும். அப்படி இருக்கக்கூடிய இந்த குறுகிய கால மனித வாழ்க்கையில் யார் மீதும் எப்போதும் வெறுப்பை காட்டாதே என் செல்லமே. எல்லார்கிட்டையும் அன்பை பகிர்ந்து கொள். எல்லார்கிட்டையும் அன்பா, பாசமா, பொறுமையா, பக்குவமா, நிதானமாக நீ நடந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி முடிப்பேன். எப்பவுமே உன்னை பெற்றவங்களுடைய அருமை பெருமை உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ செய்கிறது தான் சரி, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க உனக்காக பெருசாக எதுவும் செய்கிறதில்லன்னு நீ தப்பாகவே உன் பெற்றவர்களை புரிஞ்சு வச்சிருக்க. உன் பெற்றவங்களோட அருமை பெருமை உனக்கு தெரிய வரும்போது உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும். நீ எப்போ ஒரு பெற்றவனாக மாறுகிறாயோ அப்போதுதான் உன்னை பெற்றவர்களின் அருமை பெருமையும் அவங்க உனக்காக பட்ட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க போறியா என்ன? அவ்வளவு காலம் ஆக்க வேணாம், இப்போதே நல்லா யோசி. உன்னை எந்த கஷ்டமும் படாமல், எந்த கவலையும் கொடுக்காம, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் ஓடி ஓடி உழைச்சி வேலை செஞ்ச உன் பெற்றவர்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்கன்னு யோசி. நீ செய்வதுதான் உனக்கு புண்ணியமாக வந்து சேரும். ஒரு பிள்ளை என்பவன் தன் பெற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு புண்ணியம் உண்டாகும். உன்னை பெற்றவங்க உனக்காக என்கிட்ட வேண்டுதல் வச்சாங்கன்னா அதை உடனே நான் நிறைவேற்றி கொடுப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் வாழுவதற்கு நிறைய பணம் வேணும், ஆனால் வாழ்வதிலும் ஒரு அர்த்தம் இருக்கணும் என்று சொல்லவே. சும்மா ஓடி ஓடி காசு பணம் சம்பாதிச்சேன், சேர்த்து வச்சேன், அதை வாங்கினேன், இது வாங்கினேன்றது மட்டும் வாழ்க்கை கிடையாது. நீ வாழ்கிறதுனால இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு பலன் கிடைச்சது, எத்தனை பேருக்கு நீ நல்லது செஞ்சங்கிறதையும் இந்த வராகியம்மா நான் பார்ப்பேன். பணத்தோட உண்மையான மதிப்பு அடுத்தவங்க கிட்ட போய் நீ கடன் கேட்கும்போது தான் தெரியும். எந்த விதத்திலும் கடன்னா என்னன்னே தெரியாமல் உன்னை பெற்றவங்க எல்லாத்தையும் சமாளித்து அவங்க உன்கிட்ட எந்த கஷ்டமும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போது உன்னுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீ நினச்சினா சும்மாவாச்சும் யார்கிட்டையாவது போய் கடன் கேட்டுதான் பாரு. உன் முகத்துக்காக யாரும் கடன் நிச்சயமாக தரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ கடன் கேட்டு கை நீட்டி போனதாலேயே உன்னுடைய மதிப்பு மரியாதையும் அங்கே ஒன்றுமில்லாமல் போயிடும்.
அடுத்த முறை உன்னை மதிக்க கூட மாட்டாங்க. அதனால தான் எப்பவும் யாரிடமும் கை நீட்டி போகவோ தலை தாழ்ந்து நிற்கவோ வேணான்னு சொல்கிறேன். என்ன நடந்தாலும் இருக்கிறத வச்சு சமாளிக்க கற்றுக்கோ. எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காம மனநிறைவோட மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு. உன் மனசில் நீ எந்த அளவுக்கு தைரியத்தோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு வெளியே தேடுறியே தவிர என்னைக்காவது ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குறைக்கலாமா நினச்சிருக்கியா? ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே நிம்மதி எப்போதும் உன் வசப்படும். கோபப்பட வேண்டிய இடத்திலும் நீ பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி கிடைக்கும். சும்மா அது இதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம கவலைகள் வெற்றியை தருவதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய். உன்னுடைய முயற்சி தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும் அற்புதமான விஷயமா இருக்கு. கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் எப்போது முயற்சி செய்வதிலேயே நீ கவனம் செலுத்தும் போது உன் வாழ்க்கையில் வெற்றி தானாகவே வந்து சேருவேன் செல்லமே. உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கனோ அதை நினச்சி நன்றியோடு இரு. ஏன்னா உனக்கு கிடைச்சது கூட கிடைக்காம இந்த பூமியில் பல பேர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத யோசிச்சு பாரு. சும்மாவே உக்காந்து சோம்பலினால் நீ களைச்சு போகாத. வேலை செஞ்சாதான் உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும். சோம்பல் தான் எப்போதுமே வேலையை விட அதிகம் களைப்பை தரக்கூடிய விஷயம். அதனால் எப்போவுமே சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய என் செல்ல பிள்ளையாக நீ இரு. உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க தான் இந்த பூமியில் அதிகம். நீ வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சால் போதும். சும்மா சம்பாதிக்கணும் காசு பணம் சேர்க்கணும்னு ஓடி ஓடி உழைச்சிட்டு அப்புறம் என்னதான் நீ வாழ்க்கையை வாழப்போகிறாய்? இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழக்கூடிய சந்தோஷமாக சிரித்து மகிழக்கூடிய பிள்ளையாக நீ இரு. எல்லா சமயங்கள்லையும் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துடாது. சந்தோஷத்தை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கோ. கஷ்டம் வரும்போது அதை பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு கடந்து போகவும் தயாராக இரு. நீ எப்போவுமே சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். ஒரு முறை முயற்சி செஞ்சு பாரு. சும்மா வேலை செய்யாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் உடம்பு சோர்ந்து போயிடும். நீ சுறுசுறுப்பாக இருந்தீன்னா உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். நடந்து போயிட்டே இருக்கும்போது நீ போகிற பாதையில் ஒரு பெரிய மலை இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த மலை மேலே எப்படி ஏறி போக முடியும்னு யோசித்து திகச்சு அங்கேயே நின்றுட்டினா அப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கேயே நிற்க வேண்டியது தான். அதுக்கு பதிலாக கொஞ்சம் முயற்சி செஞ்சு தான் பார்க்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமாக காலை மேலே எடுத்து வச்சு அந்த மலை மீது ஏற முயற்சி செஞ்சினா கொஞ்ச நேரத்தில் எப்படியாவது அந்த மலையை கடந்து அந்த பக்கம் நீ போயிடலாம். எல்லாமே முயற்சி செய்கிற வரைக்கும் தான் கஷ்டம். முயற்சி செஞ்சு பக்கத்தில் போய் பார்த்தினா எதுவுமே பெருசு இல்லைன்னு உனக்கு தெரியும். இந்த உலகத்தில் உன்னால் முடியாத காரியமும் உனக்கு நடக்காத விஷயமும் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை உள்ள என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். நிரந்தரமாக இந்த பூமியிலே வந்து தங்குறது போல எல்லாரும் அடுத்தவனை ஆட்டி படைச்சிக்கிட்டு இந்த உலகமும் வாழ்க்கையும் தனக்கு தாங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆணவத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தவறு செய்கிறாங்கன்றத அவர்களுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன் செல்லமே. யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் காயங்களை கொடுத்தாலும் கண்ணீரை வரவழைத்தாலும் உன் எல்லா காயங்களுக்கும் மருந்தாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் நீ நினைச்ச சந்தோஷமான விஷயங்களை நடத்தி முடிப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி போற்றி.